ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எலியாவின் நாட்களிலே என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு காட்டினார். எலியாவின் நாட்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ச்சியாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த 2 வாரங்களாய் அந்த எலியாவின் நாட்களோடு கூட தற்போதைய நாட்களை கர்த்தருடைய ஆவியானவர் தன் வசனத்தின் மூலமாய் ஒப்பிட்டு காட்டி நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் தொடர்ச்சியாய் 2 வாரமாய் அந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எலியாவின் நாட்கள் என்கிற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் 3 பெரும் பிரிவுகளாய் பிரித்து நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் முதல் பகுதி தான் எலியாவின் நாட்களில் முதல் பகுதி என்பதில் கர்த்தருடைய ஆவியான நமக்கு உணர்த்தி காட்டின காரியம், தகர்க்கப்பட்ட கர்த்தரின் பலிபீடத்தை எலியா செப்பனிட்டதை மீண்டும் எடுத்து நிறுத்தினதை நமக்கு உணர்த்தி காட்டினார். அதே போல இருவேறு நினைவுகளினால் குந்தி நடந்த தேவ ஜனங்களை தன் பக்கமாய் எப்படி திருப்பினார் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார். அதைத் தொடர்ந்து எலியாவின் நாட்கள் என்கிற மையப்பகுதி மிக முக்கியமான பகுதி. அந்த மையப்பகுதி தான் எலியாவை உயிர்ப்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இடைப்பட்டார் என்பதை குறித்து அதை இன்றைய நாட்களோடு கூட சபையின் காரியங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிட்டு காட்டினார். எலியாவின் நாட்களின் மையப்பகுதியை தான் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி காட்ட இருக்கிறார். நான் கூட நினைத்தேன், எலியாவின் நாட்களின் இறுதி பகுதியை குறித்த தியானத்தை தான் எனக்கு தருவார் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் அந்த மையப்பகுதியை குறித்தே கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் தன் வார்த்தையிலிருந்து எனக்கு உணர்த்தி காட்டினார். எலியாவின் நாட்கள் என்கிற அந்த மைய பகுதியானது மிக முக்கியமான ஒரு காலகட்டம், மிக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனென்றால் சபையானது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, சபை மகிமையின் சபையாய் அப்படியே சமூகத்தில் போய் நிறுத்தப்படுவதற்கு முன்பாக சபையானது தன்னை சீர்படுத்தி கொண்டு மணவாட்டிக்கேற்ற அலங்காரத்தை உடையவர்களாய், மணவாட்டிக்கேற்ற தகுதியை பெற்ற ஸ்தானத்தை அடையத்தக்கதாய் தன்னை தீவிரமாய் ஆயத்தப்படுத்த வேண்டிய நாட்கள் தான் அந்த எலியாவின் நாட்கள் என்கிற மையப்பகுதி. சபைக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றம் மற்றும் மறுரூபம், அதுதான் எலியாவின் நாட்களின் மையப்பகுதியை காட்டுகிறது. சபைக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், சபைக்குள் ஏற்பட வேண்டிய மறுரூபங்கள். சபை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஒரு இடத்தை குறித்து பேசவில்லை. ஜீவனுள்ள கற்களாகிய உங்களையும் என்னையும் குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நமக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றம், நமக்குள் ஏற்பட வேண்டிய மறுரூபம், சபையாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நமக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை குறித்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவின் நாட்கள் என்கிற காரியத்தோடு கூட ஒப்பிட்டு நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். வெகு தூரம். எலியாவே, நீ இப்படி நித்திரையா இருப்பது ஏற்றதல்ல, எழுந்திரு, போஜனம் பண்ணு. உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு பயணத்தை நீ செய்ய போகிறாய். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிரேட் தை ஜேர்னி அப்படி என்று எழுதப்பட்டிருக்கும். உன்னுடைய பயணம் மிகப்பெரிய ஒரு பயணம். அப்படி என்றால் மகிமையான ஒரு பயணமாய் அது இருக்க போகிறது.
ஆச்சரியமான ஒரு பயணத்தை நோக்கி நீ நடத்தப்பட போகிறாய், எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லி எலியாவை தட்டி எழுப்புகிறார். இப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவரும் இந்த கடைசி நாட்களில் சபையை தட்டி எழுப்புகிறார். என் சபையே எழுந்திரு எழுந்திரு, என் ஜனமே எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் வெகு தூரம். அந்த வெகு தூர பயணம் எதை காட்டுகிறது? எலியாவுக்குள் ஆரம்பத்தில் அதை குறித்த ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அதை உணர்த்தி காட்டினார். எலியா நினைத்தார் தன் வெகு தூர பயணம் இதுவாய்தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு மனநிலையோடு கூட அவர் அந்த பயணத்தை துவங்கினார். ஆனால் அது எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? அது பயணத்தின் ஒரு பகுதியாய்தான் காணப்பட்டது. ஆனால் அதுவே அந்த பயணத்தின் முடிவாய் காணப்படவில்லை. அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டுமாய் சபைக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். வாசியுங்கள் 19வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எலியா நினைத்தார் இதுதான் அந்த பிரயாணமோ என்று சொல்லி நினைத்தார். அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். சபையானது ஒரு மிகப்பெரிய மகிமையான ஒரு பயணத்தை நோக்கி பயணிக்க வேண்டியது அவசியம், முன்னேறி போக வேண்டியது அவசியம். அதுதான் சபைக்குள் அதற்கு முன்பாக ஏற்பட வேண்டிய மாற்றமும் மறுரூபமும் மிக அவசியமானது. ஏதோ சாதாரணமான ஒரு பயணம் அல்ல. நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் வெகு தூரம், கிரேட் ஜேர்னி. சாதாரண ஒரு பயணம் அல்ல, மகிமையான ஒரு பயணம் சபைக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறது. மகிமையான ஒரு பிரயாணத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த மகிமையான பயணத்தை சபையானது ஜெயமாய் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரயாணத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை போய் சபையானது அடைய வேண்டும். அதுதான் ஓரேப் பர்வதம். எலியாவை கர்த்தருடைய ஆவியானவர் தன் தூதன் மூலமாய் தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி தட்டி எழுப்பினவுடன் எலியா எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் விடாமல் நடந்து வந்து அந்த ஓரேப் பர்வதத்தை அடைகிறார். ஓரேப் பர்வதம் என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. தேவனுடைய சமூகத்தை அது காட்டுகிறது. ஓரேப் பர்வதத்திற்கு மற்றும் ஒரு பெயர்தான் தேவனுடைய பர்வதம் என்ற ரகசியத்தை நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த ஓரேப் பர்வதத்தில் தான் கர்த்தரின் தாசனாகிய மோசே கர்த்தரினால் முதலாவது சந்திக்கப்பட்டதையும் நீங்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஓரேப் பர்வதம் ஆயத்தப்படுத்துகிற இடம். எலியாவுக்குள் காணப்பட்ட ஒரு சோர்வு. இந்த சோர்வோடு கூட, இந்த மனநிலையோடு கூட, இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட எலியா அந்த மிகப்பெரிய பிரயாணத்தை ஜெயமாய் செய்து முடிக்க முடியாது. சபையானது தனக்குள் மறுரூபம் ஏற்படாத பட்சத்தில் மகிமையான பயணத்தை போய் ஜெயமாய் போய் செய்து முடிக்க முடியாது. அந்த மகிமையான பயணம்தான் கர்த்தருடைய சமூகத்தில் சபையானது கொண்டு போய் நிறுத்தப்படுகிற பயணம். அதுதான் அந்த மகிமையான பயணம். ஆனால் எலியா ஒரு சோர்ந்து போன மனநிலையோடு கூட, அவருக்குள் பல காரியங்கள் ஒரு போராட்டம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மனநிலையோடு கூட அந்த பிரயாணத்தை அவரால் செய்ய முடியாது. அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பயணத்தில் முதலில் மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதுதான் ஓரேப் பர்வதம். தேவனின் பிரசன்னம். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிற காரியமும் அதுதான். கடைசி நாட்களில் சபையானது தன்னை ஆயத்தப்படுத்தும்படிக்கு, தன்னை தனிப்பட்ட முறையில் மிக வேகமாய் ஆயத்தப்படுத்தும்படிக்கு சபையானது தீவிரித்து செயல்பட வேண்டும்.
எதில் தீவிரித்து செயல்பட வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் அதை உணர்த்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஓரே பர்வதத்தில் எலியா தனித்துத்தான் இந்த பயணத்தை செய்ய முடியும். பாருங்கள், ஒரு கூட்டத்தை அல்லது யாரோ ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ அழைத்து கொண்டு போக முடியாது. தனித்துத்தான் ஓரே பர்வதத்துக்கு போனார். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி மனுஷியும் கர்த்தருடைய வருகை கண்டு தன்னை அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். தனித்து புறப்பட்டு போகிறார் அந்த ஓரே பர்வத தண்டையிலே. வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரே பர்வத தண்டையிலே சபையானது நெருங்கி சேர வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரே பர்வதம் தேவனுடைய பிரசனத்துக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் என் பிரசனத்தில் என் சபையானது தரித்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எலியாவின் நாட்கள் என்கிற அந்த மைய பகுதியையும் தற்போது கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியத்தையும் ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். எலியாவை தேவனுடைய பர்வத தண்டையிலே கொண்டு வந்து நிறுத்தி இடைப்பட்டார். அப்படிதான் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் சபையானது தரித்திருக்கும் பொழுது சபையை தனக்கேற்ற ஆயத்தத்தை அது அடையும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை தீவிரமாய் ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். சபைக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றமும் மறுரூபமும் மிக முக்கியமானது. இந்த எலியாவின் நாட்கள் என்கிற மைய பகுதி சபை தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நேரம். பாருங்கள், நம்மை தனிப்பட்ட முறையில் நாம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசியுங்கள், 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். எலியா நினைத்தார், இந்த 40 நாட்கள் நான் இரவும் பகலும் நடந்து வந்து இந்த ஓரே பர்வத தண்டையிலே வந்து விட்டேன். கர்த்தருடைய தூதன் என்னிடத்தில் சொன்னது என்ன? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் சொன்னாரே, அந்த பயணத்தை நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டார். ஏனென்றால் 1 நாள் 2 நாள் பயணம் அல்ல, 40 நாள் ஓய்வில்லாமல் இரவும் பகலும் அவர் தொடர்ச்சியாய் நடந்து வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் நடந்து வந்து ஓரே பர்வத தண்டையை வந்து சேர்ந்து விட்டார். எலியா நினைத்து கொண்டிருக்கிறார், இதுதான் அந்த பிரயாணம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால் போய் கெபியில் போய் தங்கிவிட்டார். சூறைச்செடியின் நிழலில் தங்கின எலியா இப்பொழுது கெபியின் நிழலில் வந்து தங்கிவிட்டார். கெபியில் போய் அந்த இடத்திலே தங்க ஆரம்பித்து விட்டார். சபையானதும் இப்படிதான் தெய்வீக தரிசனத்தை சரியாய் நிதானிக்காமல் புரிந்து கொள்ளாமல் ஒரு தடுமாற்றத்துக்கு நேராக இந்த கடைசி நாட்களில் போய் கொண்டிருக்கிறதை வெளியரங்கமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்குள் மாத்திரம்தான் அந்த தெய்வீக தரிசனத்தை குறித்த தெளிவு மிக பிரகாசமாய் தெரிகிறது. ஆனால் ஒரு திரள் கூட்டம் எலியாவை போல கெபிக்குள் போய் தங்கி கொண்டிருக்கிறது. இடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதே மனநிலையில்தான் சூறைச்செடியின் நிழலில் இருந்த பொழுது எலியாவுக்குள் என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலையில்தான் எலியா இப்பொழுது கெபிக்குள்ளும் தங்கியிருக்கிறார். பாருங்கள், எலியாவுக்குள் ஒரு நினைவு ஏற்படுகிறது, என் பிரயாணத்தை நான் முடித்து விட்டேன். வெகு தூர பிரயாணம் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் எனக்கு சொன்ன அந்த பிரயாணம் இதோடு கூட முடிந்து விட்டது என்று சொல்லி எலியா நினைக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை பார்த்து உங்கள் பிரயாணத்துக்கு நீங்களே ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டீர்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை பார்த்து நீங்களாகவே பல காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நினைப்பது போல இந்த காரியம் இதோடு கூட முடிவு பெறல, தொடரப்போகிறது. மகிமையை நோக்கி என் சபை முன்னேற வேண்டியது அவசியம் என்று சொல்லி சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சபையை தட்டி எழுப்புகிறார். எழுந்திருந்து போஜனம் பண்ணு,
சபையை ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஓரே பர்வத தண்டையிலே கொண்டு வருகிறார். அப்படி சமூகத்துக்கு கொண்டு வருகிறார். அவர் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதலில் சபையானது செய்ய வேண்டிய காரியம் என்ன? எழுந்திருக்க வேண்டும், அப்பத்தையும் தண்ணீரையும் குடிக்க வேண்டும், புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை சபையானது முதலில் உட்கொள்ளும் பொழுதுதான் அது எந்த இடத்தை நோக்கி முதலில் புறப்பட்டு போக வேண்டும் என்கிற ரகசியமே அதற்கு தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய தூதன் சொன்னது என்ன? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், அவ்வளவுதான். எந்த இடத்தை நோக்கி நீ போக வேண்டும், எப்படியா இந்த பிரயாணம் முடியும், எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் எலியா தன் பிரயாணத்தை எதை நோக்கி துவங்குகிறார்? ஓரே பர்வதத்தை நோக்கி துவங்குகிறார். ஓரே பர்வதத்தையும் போய் அடைந்து விடுகிறார். எப்படி அந்த ரகசியம் முதலில் அவருக்கு வெளிப்பட்டது? நான் முதலில் போய் அடைய வேண்டிய இடம் ஒரே பர்வதம் தான் என்கிற ரகசியம் அவருக்கு எப்படி தெரிகிறது? அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தழலில் சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் அவர் புசித்து குடித்த பொழுது பலத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. சபையானது கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரத்யோகமாய் நேரத்தை செலவழிக்கத்தான் சபைக்கு தெய்வீக தரிசனம் பிரகாசமாய் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவர் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நமக்கு காட்டுவது இல்லை. ஒரு அடிக்கான வெளிச்சத்தை தான் காட்டுவார். அடி எடுத்து வச்சோன்னா வெளிச்சம் கிடைக்கும், அடுத்த அடி எடுத்து வச்சோன்னா அடுத்த வெளிச்சம் கிடைக்கும். அப்படிதான் இந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு நடக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? டார்ச் லைட் வச்சுட்டு இந்த மலையேற்றத்தில் இருக்கிறவங்க அல்லது இரவு நேரத்தில் பயணம் செய்கிறவங்களாம் அந்த கையில் டார்ச் லைட் வச்சுட்டு நடப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் லைட் எவ்வளோ தூரத்துக்கு தான் நம்மளுக்கு வெளிச்சத்தை தரும்? ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான். ஒரு அடியை எடுத்து வச்சா அந்த வெளிச்சம் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் போகும், அடுத்த அடியை எடுத்து வச்சா அடுத்த வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆகிடும், முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கு. இப்படி தான் கர்த்தருடைய ஆவியானவர். இப்படி தான் நீங்கள் கீழ்ப்படிய தான் தன் வெளிச்சத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்போ எலியாவுக்கு முதலில் ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. நான் ஓரே பர்வதத்துக்கு போக வேண்டும். ஆனால் எலியா நினைத்தது என்ன? இந்த ஓரே பர்வதத்தோடு கூட என் பிரயாணம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் நினைத்ததினால்தான் கெபியில் போய் தங்குகிறார். தங்கினவுடன் அந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி பாருங்கள். அந்த கெபியில் போய் தங்கின மாத்திரத்தில், அந்த ஒரே பர்வதத்தை போய் அடைந்த மாத்திரத்தில் அங்கு முதல் காரியம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே அவனுக்கு உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து எலியாவை சந்திக்கிறதை அது காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவரை வந்து சந்திக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டானது. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 18வது அதிகாரத்தில் 1 வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த 2 இடங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் மீண்டும் கர்த்தர் எலியாவை முந்தின ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கே ஆச்சரியமாய் அந்த இடத்திலே இடைபட ஆரம்பிக்கிறார். இதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்குள் வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிற நாட்கள் இது. சபையை தான் நினைக்கிற ஸ்தானத்திற்கு எடுத்து வந்து நிறுத்தும்படிக்கு எலியா அந்த இடத்திலே சூரை செடியின் நிழலில் போய் தங்கத்தக்கதாய் இறங்கி போய்விட்டார், சோர்ந்து போய்விட்டார். ஆனால் எலியாவை தான் நினைக்கிற ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு தான் கர்த்தர் ஒரே பர்வத தண்டையிலே கொண்டு வருகிறார். சபையானது தேவ பிரசனத்தை அதிகமாய் தேட வேண்டிய கடைசி நாட்கள் இது. இந்த லாக்டவுன்லாம் எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நோய் பரவாமல் இருக்கணுன்றதுக்காக உலகம் நினைக்குது. நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக எப்படி போட்டிருக்கிறாங்க லாக்டவுன்லாம் அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் ஒரு காரியத்தை கை காட்டலாம். சாத்தான் எப்படிலாம் அடைச்சி வச்சுட்டான், சபை நடக்க முடியாதபடிக்கு சாத்தான் அடைச்சி வச்சுட்டான். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? பாதாளத்தின் வாசல் என் சபையை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்க? தவறாக கை காட்டி கொண்டிருக்கிறான். சாத்தான் தான் அடைச்சிட்டான். இல்லை, தனிப்பட்ட முறையில் சபையானது தன்னை ஆயத்தப்படுத்தும்படிக்கு தான் அந்த லாக்டவுன்.
நீங்கள் நினைக்கிறீங்க கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை. என் ஜனம் தன்னை வேகமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும், என் வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்தின பிரத்யேகமான நேரங்கள் இது. பிரத்யேகமான நேரங்கள் அது. ஒரே பர்வத தண்டையிலே தேவ ஜனம் நெருங்கி போக வேண்டிய மிக முக்கியமான தருணங்கள் இது. பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரங்களெல்லாம் வீணடித்து கொண்டிருக்கிறீர்களா? சினிமா பார்ப்பதிலும், திரைப்பட பாடல்களை கேட்பதிலும், செல்போனில் உங்கள் நேரத்தையும் செலவழித்து இன்னும் ஒரு சோர்வுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரசனத்தையும் அதிகமாய் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் உலக காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறதினால் பல பேர் இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லி நீங்களாகவே உங்களை தேர்ச்சி கொண்டிருக்காதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, அவனை முத்தமிடாத 7000 பேரை எனக்காக நான் வைத்திருக்கிறேன். ஒரு பரிசுத்த பங்கை கர்த்தர் தனக்கென்று அதிதீவிரமாய் இந்த கடைசி நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கடைசி நாட்கள் இது. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே நினைத்து கொண்டு எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இருவேறு நினைவுகள்னால நீங்கள் குந்தி நடந்து கொண்டு இருக்கிறதுனால எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் பைபிள் படிப்பாங்க, கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் ஆவிக்குரிய பாட்டு பாடுவாங்க, கொஞ்ச நேரம் வந்து சினிமா பாட்டு பாடுவாங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறது போல, உங்களுக்குள்ள நடைபெறுகிறது போல எல்லாருக்குள்ள நடைபெறும் என்று சொல்லி நீங்கள் உங்களை தேர்ச்சி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிதாபத்துக்குரியவர்களே. கர்த்தர் மீண்டும் மீண்டும் இடைபடுகிறார். எனக்காக 7000 பேரை எனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனக்கென்று ஒரு பரிசுத்த பங்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். ஒரே பர்வதமாகிய தேவ பிரசனத்தை தேடுவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அதற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். தேவ பிரசனத்தை கருத்தாய் தேடுவீர்கள் என்று சொன்னால், வார்த்தையை அதிகமாய் தேடுவீர்கள் என்று சொன்னால், எனக்குரியவர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து மார்த்தட்டி பேசுவார். எனக்கென்று நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பெருமை பாராட்டத்தக்கதான காரியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சோர்ந்து போவதற்கு முன்பாக, சூரை செடிக்கு போவதற்கு முன்பாக எலியாவுக்குள் எப்படி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுமோ அதே போன்ற மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு வந்து எலியா நிறுத்தப்படத்தக்கதாய் அந்த ஒரே பர்வத தண்டையிலே எலியா வந்தவுடன் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆனால் அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை எப்படி சீர்படுத்துகிறார், எப்படி எலியாவுக்குள் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், எப்படி மறுரூபத்தை உண்டு பண்ணுகிறார் என்பதை தான் மிக அதிகமாய் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். பாருங்கள், ஏனென்றால் இந்த கடைசி நாட்கள், எலியாவின் நாட்கள் என்கிற இந்த மைய பகுதிக்கு ஒத்த இந்த நாட்கள் சபையானது தன்னை அதிதீவிரமாய் ஆயத்தப்படுத்த வேண்டிய நாட்கள். வாசியுங்கள், 19வது அதிகாரத்தில், 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியா, நீ நினைத்து விட்டாயா? நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி என் தூதன் உன்னிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை தவறாய் புரிந்து கொண்டு விட்டாயா? 40 நாள் இரவும் பகலும் நடந்து வந்து ஓரே பர்வதத்தை வந்து அடைந்தவுடன் உன் பிரயாணம் முற்று பெற்று விட்டது என்று சொல்லி நீ நினைத்துக்கொண்டு கெபியில் போய் தங்கிவிட்டாயா? இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிற? நீ பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய வேண்டிய மனிதன் அல்லவா? மகிமையான பிரயாணத்தை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டிய மகிமையான பாத்திரம் அல்லவா? நீ இப்படி தங்கி இருக்கலாமா? தேங்கி இருக்கலாமா? சோர்ந்து போயிருக்கலாமா? எழும்பி எனக்காக ஓட வேண்டியது அவசியம் அல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். ஏன் இந்த கேள்வியை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் கேட்டார் என்று சொன்னால்,
எலியா ஒரே பர்வத தண்டையிலே வந்திருந்தாலும் எலியாவுக்குள் இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் ஏற்படவில்லை. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், சபையை எனக்கேற்றார் பிரகாரம் மாற்றி அமைக்கிற மிக முக்கியமான ஒரு நேரம் இது. சபைக்குள் நான் எதிர்பார்க்கிற மறுரூபத்தை கொண்டு வருகிற நேரம் இது. சாதாரண நேரம் அல்ல, சாதாரண நேரம் அல்ல. தரிசனத்தை பெற்ற எலியாதான், கர்த்தருக்கென்று பராக்கிரமான காரியத்தை செய்த மனிதன்தான், கர்த்தருக்கென்று ஆச்சரியமான காரியங்களை சாதித்த ஆச்சரியமான அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன்தான். ஆனால் இப்பொழுதோ கெபியில் போய் முடங்கிவிட்டார். இன்றைக்கு சபையும் பல காரணங்களினால் இந்த நாட்களிலே முடங்கி போன ஒரு நிலையில் இருக்கிறது. செழிப்பின் உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்களின் காரியங்கள் என்று சொல்லி அநேக தீட்டான காரியங்களினாலே சபையும் முடக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன காரியம்? உனக்கு இங்கே என்ன காரியம்? இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த கேள்வியை எலியாவிடத்தில் கேட்ட மாத்திரத்தில் எலியா அந்த இடத்தில் சொன்ன அந்த பதிலை பாருங்கள். 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அதே சோர்வு ஆண்டவரே, என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஒரே பர்வத தண்டையிலே வந்தும் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் எலியாவுக்குள்ளும் ஏற்படவில்லை. கர்த்தர் ஒரே பர்வதத்துக்கு நேராக எலியாவை கொண்டு வந்ததின் ரகசியம் என்ன? சபைக்கு மீண்டும் மீண்டும் கர்த்தர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்வதின் ரகசியம் என்ன? ஏனென்றால் சபை தனித்து போய் அவருடைய சமூகத்தை தேடும் பொழுதுதான், தேவ ஜனங்கள் அவருடைய சமூகத்தை தனித்து போய் தேடும் பொழுதுதான் அவர் வார்த்தையின் மூலமாய் சபைக்கு உணர்த்தி காட்டுவார். இதை சீர்படுத்து, இதை சரி பண்ணு, இந்த காரியத்தில் பாரு இன்னும் மாற்றம் இல்லை, இந்த காரியத்தில் பாரு நான் எதிர்பார்க்கிற மாற்றம் ஏற்படவில்லை. கர்த்தர் உணர்த்தி காட்டுகிற நேரம் அது. இந்த ஒரே பர்வத தண்டையிலே எலியாவை கொண்டு வந்து எலியாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சபைக்கு கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்லுதின் ரகசியம் என்ன? சபையை தனக்கேற்ற மனவாட்டியாய் மாற்றும்படிக்கு, அதற்குள் மறுரூபத்தை ஏற்படுத்தும்படிக்குத்தான் கர்த்தர் பிரத்யோகமாய் தன் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். தன் சபைக்கென்று, தன் மனவாட்டியாகிய சபைக்கென்று தன் நேரத்தை செலவழிக்கிற கர்த்தர். எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? எலியா பதில் சொல்றார், ஆண்டவரே, பலிபீடத்தை இடித்து போட்டுட்டாங்க, உங்கள் ஜனங்க இப்படி பண்ணிட்டாங்க பாருங்கள், உங்கள் ஜனங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆண்டவரே, உங்களுடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் கொன்று போட்டு விட்டாங்க, உடன்படிக்கையை உடைத்து போட்டு விட்டாங்க. இந்த கடைசி நாட்கள் நாமும் பார்க்குறோம், எல்லா இடங்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி காணப்படுகிறார்கள், கள்ள போதகர்கள் பெருகி காணப்படுகிறார்கள். உடன்படிக்கைக்கு துரோகம் செய்த ஜனங்களை நாம் வெகு திரளாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னதான் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டாலும் மீண்டும் துணிகரமான பாவத்தில் ஈடுபடுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சபைக்குள்ள ஒரு சோர்வு, என்ன இப்படியே நடைபெற்று கொண்டிருக்கேன், ஜனங்களுக்குள்ள இன்னும் ஒரு எழுச்சி ஏற்படவில்லையே. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் எழுச்சி ஏற்படட்டும், உனக்குள் எழுப்புதல் ஏற்படட்டும். எலியாவே, உன்னை ஒரே பர்வத தண்டையிலே நான் கொண்டு வந்தது உனக்குள் உயிர் மீட்சை கொண்டு வருவதற்காகத்தான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் தனித்து வந்து கர்த்தரை தேடுங்கள். இன்னைக்கு உங்கள் குடும்ப காரியத்தெல்லாம் காரணம் காட்டுறீங்களா? இது சரியில்லை ஆண்டவரே, அதனால தான் நான் கெபிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, செயல்பட எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை ஆண்டவரே, என் பிள்ளைங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்தில் இந்த பிரச்சனை ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் மாமனார் மாமியாருடைய பிரச்சனை தான் ஆண்டவரே, என் சரீரத்தில் இந்த விலகின ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இந்த பிரச்சனை எத்தனை வருஷமாக நான் போராடுறேன், என் குடும்பம் உடஞ்சி போயிருக்கு ஆண்டவரே, நெடுநாளாக ஜபத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இப்படியெல்லாம் சொல்லி 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 கெபியில் போய்
முடங்கி விட்டீர்களா? முடங்கி விட்டீர்களா? கர்த்தர் கேட்கிறார். எலியாவே, என் மகனே, என் மகளே, உனக்கு இங்கே என்ன காரியம்? நீ பிரயாணத்தை செய்ய வேண்டிய மனிதன் அல்லவா? நீ பிரயாணத்தை செய்ய வேண்டிய மனுஷி அல்லவா? நீ கெபியிலே முடங்கி போயிருக்கலாமா? முடங்கி போயிருக்கலாமா? சபையே, இந்த கடைசி நாட்களில் நீ எனக்காக தீவிரமாய் செயல்பட வேண்டிய நாட்கள் அல்லவா இது? நீ முடங்கி போகலாமா? முடங்கி போகலாமா? நான் எதிர்பார்க்கிற மாற்றமும் மறுரூபமும் என் சபைக்குள் வர வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுதுதான் சீர்படுத்த முடியும் காரியங்கள் எல்லாம் சீர்படுத்த முடியும். இது அலங்கோலமாக இருக்கே, இது அருவருப்பாக இருக்கே, இது தாறுமாறாக இருக்கே, இது சரியா இல்லை, என் பார்வையில் இது சரியா இருக்கு, ஆனால் வசனத்தோடு பார்க்கும்போது ஐயோ சரியில்லை, சீர்படுத்த முடியும். விழித்திருக்கும் பொழுதுதான் அலங்கோலங்கள், அருவருப்புகள், தகுதியற்ற காரியங்கள் அத்தனையும் வெளியரங்கமாய் தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்றார், விழித்திருந்து ஜெபம் பண்ணே, என் வசனம் உனக்குள் அந்த விழிப்பை கொண்டு வரும், விழிப்பை கொண்டு வரும். தேவ பர்வத தண்டையிலே எலியா வந்திருந்தாலும், தேவ சமூகத்துக்கு வந்திருந்தாலும், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, மகிமையின் சபையானது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அதற்குள் ஏற்பட வேண்டிய மாற்றமும் மறுரூபமும் மிகவும் முக்கியமானது. பாருங்கள், இந்த தருணம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன் தெரியுமா? அங்கு நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சபை கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டம். எலியாவின் நாட்களில் மைய பகுதியில் சபை ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள் இது, கடைசி நாட்கள் இது, கடைசி நாட்கள். அந்த நாட்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிட்டு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். மிகப்பெரிய ஒரு காரியத்தை. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். சபை கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. சபை தன்னை விழித்திருந்து தன்னை பத்திரப்படுத்த வேண்டிய கடைசி நாட்கள் இது. 3 காரியம்: பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி. ஆனால் அதிலெல்லாம் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. பயங்கரமான காற்று ஏற்பட்டது, பயங்கரமான நில அதிர்வு ஏற்பட்டது, கண்மலைகள் வெடித்து சிதறத்தக்கதான அதிர்ச்சி. ஆனாலும் அங்கு கர்த்தர் இல்லை. அதை தொடர்ந்து அக்கினி பற்றி எரிகிறது, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சபை கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்திற்கு, அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற காரியத்தை ஒப்பிட்டு காட்டுகிறார். வாசியுங்கள். 24வது அதிகாரத்தில் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால், வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வாரானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வாராகில் நம்பாதிருங்கள். கர்த்தர் சொல்றார், போய்டாத, புறப்பட்டு போய்டாத. பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படும், பயங்கரமான அசைவுலாம் ஏற்படும். ஓடி போய்டாத, நம்பிடாத. அவங்க சொல்றதா ஒன்றும் போல இருக்குன்னு வாட்டி விட்டு திருப்புற ஒரு கூட்டம் பயங்கரமான அதிர்வெல்லாம் கொண்டு வரும். அக்கினி
பற்றி எரியும். அந்த இடத்துல பயங்கரமான அதிர்வு ஏற்படும், அசைவு ஏற்படுறது போல காணப்படும். ஆனால் கர்த்தர் அங்கே இருக்கவில்லை. போயிடாதீங்க, முன்கூட்டியே நான் சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முன்னதாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். ஏனென்றால் கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புத அடையாளங்களை செய்வாங்களாம். இந்த முதல் பகுதி அங்கு இருக்கவில்லை 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 என்கிற காரியத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் 2 மிக முக்கியமான காரியத்தை காட்டுகிறார். அது முதல் காரியம், சபை உணர்ந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், கடைசி நாட்களில் சபை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு, அங்கே அற்புத அடையாளம் நடைபெற்றதுன்னா ஓடிடாத. வசனத்தை விட்டு உன்னை திருப்புற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனை விட்டு திரும்பி வந்துடு. இன்றைக்கு பல பேர் இந்த கடைசி நாட்களில் வசனத்தை விட்டு ஜனத்தை வேறு பக்கமாய் திருப்பி கொண்டு இருக்கிறாங்க. வெளியரங்கமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் வெறும் ஒரு பக்கத்தில் முடக்கப்பட்டு விட்டது. பல இடங்களில் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி பக்கம் பக்கமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. நம்பி போயிடாதீங்க. அட அங்கே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது ஐயா, அங்கே பயங்கரமான அசைவு ஏற்பட்டது ஐயா, அட அக்கினி எரியிற மாதிரி இருந்தது ஐயா, போயிடாது. அங்கெல்லாம் கர்த்தர் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார் சபைக்கு. ஏனென்றால் இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான காரியத்தை பாருங்கள். பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அதை தொடர்ந்து அக்கினி. ஆனால் அவைகளிலெல்லாம் இல்லை. ஏன் இந்த 3 காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார்? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோபுவின் புத்தகத்தில் 38வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் அன்றைக்கு யோபுக்கு உத்தரவு கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அதே போல் ஒரு பெருங்காற்று அடிக்குது, ஆனால் அதில் இல்லை கர்த்தர். அப்போ கர்த்தர் உணர்த்தி காட்டுறது என்ன? கள்ளத்தீர்க்கதரிசிகள் பல பேர் எழும்புவாங்க, அவனை வேதத்துக்கு ஒத்தது போல சில காரியத்தை அப்படியே காட்டுவான், ஜோடித்து காட்டுவான். பாருங்க வேதத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே எடுத்துட்டு வருவான். நம்பி ஓடி போயிடாதீங்க. அடுத்து பாருங்க, பூமி அதிர்ச்சி, அக்கினி. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்கினியில் இறங்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதனால் மலை முழுவதும் அதிர்ந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற பல காரியங்கள் வேதத்துக்கு ஒத்து போவது போல தான் காணப்படும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். பயங்கரமான அற்புத அடையாளங்கள்லாம் செய்வாங்க. ஏனென்றால் கர்த்தர் முன்னதாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். வாசியங்கள் 13வது அதிகாரத்தில் 13வது வசனம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. பாருங்க, பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் நடைபெறும். நம்பி போயிடாதீங்க. சமீபத்தில் ஒரு பழைய ஒரு வீடியோ கிளிப் ஒன்று நான் பார்த்தேன். பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் எவ்வளோ தந்திரமாக செயல்படுறாங்கன்றதை பாருங்கள். நம்ம சென்னை பட்டணத்தெலாம் ரொம்ப பிரபலியமாக ஊழியர் செய்தவர். அவர் தான் பல பேருக்கு பெரிய ரோல் மாடல். அவரை போல தான் மாறணும்னு பல பேர்லாம் ஜெபலாம் பண்ணுவாங்க. வேதத்தை வாசிக்காதவங்க அந்த மாதிரிலாம் ஜெபத்தை பண்ணுவாங்க. அவர் நிறைய கதை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு கதை ஒன்று கேட்டேன். என்ன கதைனா, அவர் பரலோகத்துக்கு போனாராம். அப்போ தேவதூதர்கள்லாம் பார்த்தாராம். அப்போது ஒரு தேவதூதன் வந்து அவரை டேடி அப்படின்னு கூப்பிட்டாராம். எப்படி கூப்பிட்டாராம்? டேடி, டு யூ நோ மீ அப்படின்னு கேட்டாராம். என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம். இருக்கு. அவர் சொல்கிறார், ஐ காட் வெரி சர்ப்ரைஸ்ட். அப்படியே புல்லரிக்கும் கேட்கும்போது எல்லாருக்கும். ஒரு தேவதூதன் வந்து அவர் என்னன்னு கூப்பிட்டாரா? அப்பா, என்ன தெரியுதா? இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சான். அட, தேவதூதன் என்ன அப்பான்னு கூப்பிட்றாரா? என்ன அப்பான்னு கூப்பிட்றாரா? எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஏன் அப்புறம் சொன்னார், உங்களுக்கு தெரியலையா என்ன? அப்போ தான் அவருக்கு தெரியுதுதான். அவருக்கு பிறந்த முதல் பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, பிறந்தவொடனே செத்து போயிடுச்சான். அந்த பிள்ளை தான் இப்போ வளர்ந்து என்ன பண்ணியிருக்கான்? பரலோகத்தில் தேவதூதனாக இருக்கான். அவர் தான் என்ன பண்ணுறாரா? டேடி, டு யூ நோ மீ அப்படின்னு கேட்குதான்.
இதை கேட்டுட்டு அப்படியே புல்லரிக்கும் பல பேருக்கு. அவங்களெல்லாம் பார்த்து கேட்கணும், டு யூ நோ த பைபிள் அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு பைபிள் தெரியுமா அப்படின்னு கேட்கணும். கேட்டால் எப்படி இருக்கு? அட ரொம்ப அருமையாக இருக்குப்பா, என்ன அருமையான அனுபவம் அந்த ஐயாக்கு, என்ன அருமையான அனுபவம். இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்களே, புழுகிறதுக்குன்னே பல ஒரு கூட்டம் இருக்குது. ஒன்றை விட நான் பெரிய புழுகள் நான் சொல்கிறேன் பார் அப்படின்னா. ஒரு உரையாடல் போகுது, டிவி உரையாடல். 2 புழுகு மன்னர்கள், அண்ட புழுகும் ஆகாச புழுகும் 2 பேர் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு புழுகன் சொல்கிறான், கடைசி நாட்களில் பரிசுத்தவான்கள் பல பேர் பூமிக்கு வருவார்கள், அவர்கள் நம்மோடு கூட இணைந்து ஊழியம் செய்வார்கள், நம்மை பாதுகாப்பார்கள். பரிசுத்தாவினுக்கு கொடுக்குற பாதுகாப்பு பத்தாதான், அவங்களும் வருவாங்களாம். அவர் சொல்கிறார். அவர் தான் பக்கம் பக்கமாக எடுத்துன்னு வந்து காட்டுவார், படிப்பார், கர்த்தர் எனக்கு இதை சொன்னார் அதை சொன்னார்னு. அதை கேட்டுட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அது பிரகாரமே போவார். அப்படியே இது அவர் சொன்னோன்னே இன்னொரு ஆள், அவர் சும்மா இருப்பாரா? சாது சுந்தர் சிங் எப்பயுமே என் கூட வந்து உட்காந்து பேசின்னு இருப்பார் அப்படின்னாரு. ஏன்னா அவர் தான் எனக்கு ரோல் மாடல், அவர் தான் வந்து உட்காந்து என்ன பேசுவார். பர்மாவில் என்ன ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு. நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. இதை நம்மளால் பார்த்தோன்னா என்ன பண்ணுவான், ஆண்டவரே எனக்கு சாது சுந்தர் சிங் வேணாம், அப்போ சொல்லலாம் எனக்கு பவுல் வந்து பேசணும் ஆண்டவரே. நம்மளால் இது தானே கற்றுக்குவோம், ஏன்னா வசனத்தை வாசிக்கிறது இல்லை. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, அக்கினி இறங்குறது போல இருக்கும், பயங்கர அதிர்வு ஏற்படும், அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஓடி போயிடாதே, அங்கு கர்த்தர் இருக்கவில்லை, அங்கே இல்லை. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் வேதத்துக்கு ஒத்தது போன்ற காரியத்தை கொண்டு வந்து தந்திரமாய் தேவ ஜனங்களுக்குள் நுழைக்க ஆரம்பிப்பார்கள். சபை விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதின் ரகசியம் என்ன? எலியாவே, தேவ பர்வத தண்டையிலே நான் உன்னை கொண்டு வந்ததின் ரகசியம் என்ன? நீ ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதில் நான் இருப்பேன், எதில் நான் இருக்க மாட்டேன் என்ற ரகசியத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சபையை தன் தெய்வீக சத்தத்தை, மணவாளனின் காலடி சத்தத்தை கேட்கத்தக்கதாய் அதன் செவிகளை ஆயத்தப்படுத்துகிற நேரம்தான் ஒரே பர்வதம். அதனால் தான் கர்த்தர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க? அந்த ஜெபம் தான் உங்களை தகுதிப்படுத்தும், அதுதான் உங்களை பரிசுத்தப்படுத்தும், அதுதான் உங்களை தகுதியாக நிறுத்தணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சுயநீதியை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. தேவ சமூகத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேடும் பொழுது அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை உணர்த்தி காட்டும், அந்த வார்த்தை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் உங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கும். எப்படி ஆயத்தப்படுத்தினது பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். 19வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். எலியாவுக்கு நல்லா தெரியுது அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம். எலியாவுக்கு மாத்திரம்தான் அது கேட்டது. அமர்ந்த மெல்லிய சத்தம், மென்மையான சத்தம், மிக அமர்ந்த சத்தம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ நான் திருடனை போல வர இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். அந்த நாட்கள் எல்லாம் நிழலாட்டமாய் இந்த நாட்களுக்காக எழுதப்பட்ட காரியங்கள். சபை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கை சீற்றங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக, ரகசிய வருகைக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சம்பவத்தை
இன்னும் ஒரு காரியத்துக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார். முதல் காரியம் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் எச்சரிக்கையார், அங்கெல்லாம் ஓடி போயிடாது, அங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றார். அடுத்து இன்னொரு காரியத்தை உணர்த்தி காட்டுகிறார். பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி, கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், சண்டை சச்சரவுகள், சமாதானமற்ற சூழ்நிலைகள், இதை தொடர்ந்து இவைகள் ஆரம்பம், இவைகளெல்லாம் ஆரம்பம். இவைகள்லாம் நடக்கும் பொழுது அமர்ந்த மெல்லிய சத்தமா அந்த சத்தம் வந்து கதவு தட்ட போதே ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவரோடு கூட மனவீட்டில் போய் நுழைய இருக்கிறார்கள். அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில், அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் கெபிக்குள் இருந்து எலியா வெளியே புறப்பட்டு வருகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், இது என் ஆண்டவரின் சத்தம். மணவாட்டியே, மணவாளனின் சத்தத்தை கேட்கத்தக்கதாய் உன் செவிகள் திறந்திருக்க வேண்டும். உன் செவியை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தருடைய பர்வதமாகிய வார்த்தைக்கு நேராய் புறப்பட்டு வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள், எலியா கேட்டபோது தன்னை மூடிக்கொண்டு, சால்வையினால் மூடிக்கொண்டு வெளியே வந்து நிற்கிறார். அமர்ந்த மெல்லிய சத்தம் எலியாவுக்கு மாத்திரம் கேட்கிறது, எலியாவுக்கு மாத்திரம் கேட்கு. இப்படிதான் ரகசிய வருகை காணப்படும். இப்படிதான் ரகசிய வருகை. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் கேட்க போகிற சத்தம். இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தம், மணவாளனின் சத்தம் ஆயத்தமாய் இருக்கிற மணவாட்டிக்கு மாத்திரம்தான் கேட்க இருக்கிறது. மற்றவங்களுக்கெல்லாம் அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. தேவச்சனமே, நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற? உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும்னா ஒரே பர்வதத்துக்கு தீவிரித்து வா, ஒரே பர்வதத்துக்கு தீவிரித்து வா. இந்த ஒரே பர்வதத்தில் நடைபெற்ற அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், எலியா தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்துல இந்த மைய பகுதி நம்ம தனிப்பட்ட முறையில் ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம். அசையுங்கள், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். யாருடைய தீவட்டி ஆயத்தப்படுத்துறாங்க? உன் விளக்கு சரியா எரியல பாரு, அதை நான் கொஞ்சம் சரி பண்ணட்டுமா? அந்த வேலைலாம் இல்லை. என் விளக்கு நான் எரிய வைக்க போறேன். தேவஜனமே, உங்க கணவனுடைய ஜெப வாழ்க்கை உங்களை கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு கொண்டு போக முடியாது. உங்கள் மனைவியுடைய பரிசுத்த வாழ்க்கை உங்களை கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு கொண்டு போக முடியாது. உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தருக்குரிய பயபக்திக்குரிய வாழ்க்கை, பெற்றோர்களே, உங்களை ரகசிய வருகைக்கு கொண்டு போக முடியாது. உங்கள் விளக்கு எரியணும். உங்களுக்குள்ள இருக்கிற இருள் வெளியேறணும். உங்களுக்குள் இருக்கிற தனிப்பட்ட இருள் வெளியேறினால்தான் மணவாளனை போய் சந்திக்க முடியும். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து கேளுங்கள். உங்க தீவட்டியை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்க. உங்க கணவர் ரொம்ப அருமையா ஜெபிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய வருகைக்கு அவருக்குள் நீங்கள் பார்த்து கத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அதையே செயல்படுத்தணும். அதே போல உங்க மனைவிக்குள்ள இருக்கிற பயபக்தியான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அதை பார்த்தா ஏன் மனைவிப்பா என்ன பயபக்தியானவ, அவ ஜெபிக்கிற ஜெபனம் ரொம்ப அருமையா இருக்கும், அவ்வளோ அருமையா வேதத்தை வாசிப்பா, ஆனா அவங்க காலை பிடிச்சிக்கிட்டே நீங்க ஓட முடியாது. கர்த்தர் எடுத்துக்கும் போது நான் பிடிச்சிக்குவேன். இல்லை அலிபாபா கதையில் தான் நீங்கள் கேட்கலாம். இல்லை அம்புலி மாமா புக்கில் தான் படிக்க முடியும். யானை பறந்து போச்சு, இவன் காலை பிடிச்சான், அவன் காலை இவன் பிடிச்சான், ஊரே பறந்து போச்சு அப்படின்வாங்க. அந்த கதைலாம் எதில் செட் ஆகாது? வேதத்தில் இல்லை. தேவஜனமே, உங்கள் தனிப்பட்ட வெளிச்சம், கிறிஸ்துவுக்கேற்ற வெளிச்சம் உங்களுக்குள் அனல் மூட்டி எழுப்பப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதனால தான் கர்த்தர் ஒரே பர்வதத்திற்கு எலியாவை கொண்டு வந்து எலியாவை ஆயத்தப்படுத்துற. எலியா, எனக்காக நீ ஆச்சரியமான காரியத்தை செய்த மனிதன் தான், ஆனா உனக்குள் இருக்கிற இந்த சோர்வோடு கூட
உனக்குள் இருக்கிற இந்த மனப்பான்மையோடு கூட, ஆண்டவரே இந்த ஜனங்க உம்முடைய உடன்படிக்கை தள்ளிட்டாங்க, பலிபீடத்தை இடித்து போட்டுட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த மனப்பான்மையோடு கூட அந்த மிகப்பெரிய பயணத்தில் நீ செய்ய முடியாது எலியா, உன்னை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான், என் சபையே, என் சமூகத்துக்கு தீவிரி, என் வார்த்தைக்கு நேரத்தை செலவழி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். சற்று யோசித்து பாருங்க. ஒரே பர்வதம் என்பது கர்த்தருடைய பிரசனத்தை காட்டுகிறது. ஆனால் அந்த பிரசனத்தண்டையிலே எலியா வந்தும் வரவேண்டிய விதத்தில் வராததினால் கர்த்தர் கேட்ட காரியம் என்ன? எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? தேவ பிரசனத்துக்கு வந்த மனிதன், ஆனால் வரவேண்டிய நிலையில் வராமல் போனதினால் கர்த்தர் கேட்டார், உனக்கு இங்க என்ன காரியம்? தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, என் மகளே, என் மகனே, உனக்கு இங்க என்ன காரியம்? சினிமா பார்த்துட்டு இருக்கிற உனக்கு இங்க என்ன காரியம்? குடிவெறி களியாட்டு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன காரியம்? உலக காரியத்தை பேசுகிற இடத்துல உனக்கு என்ன காரியம்? உனக்கு என்ன காரியம்? மொபைல்ல உனக்கு என்ன காரியம்? இதை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன காரியம்? இதை நீ பார்க்கலாமா? இந்த குடிவெறி களியாட்டு உன் வாழ்க்கையில் இருக்கலாமா? பிக் பாஸ் டியூன் பண்ணினே இருக்கும்போது கர்த்தர் கேட்பா, உனக்கு இங்க என்ன காரியம்? உனக்கு இங்க என்ன காரியம்? கர்த்தர் கேட்கிறார், உங்களோடு கூட கேட்கிறார். சினிமா பார்த்துக்கொண்டு, சினிமா பாடலை கேட்டுக்கொண்டு, செல்போன்ல சினிமா பாடல பதிவிறக்கம் செய்து கொண்டு ஹெட்போன்ல வச்சு நீங்க கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும், உனக்கு இங்கே என்ன காரியம்? ஆண்டவரே, லாக்டவுன்ல நேரமே போல ஆண்டவரே, அதான் கொஞ்ச நேரம். சரி, நீ கேட்டு முடியாதவர்ல நான் வரல சொல்லுவார கர்த்தரே? இல்லை, இன்றைக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்த தவறி போவா என்று சொன்னான். இன்றைக்கு உன் வீட்டில் காணப்படுகிற இருளை நீ நீக்க தவறி போவா என்று சொன்னான். உன் அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமற்ற இருள்கள் அகற்றப்படாமல் இந்த நாட்களில் போகும் என்று சொன்னால், நீ என்றைக்குமே அகற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை உனக்கு நேரிடலாம். அவர்கள் தங்கள் தீவெட்டியை ஆயத்தப்படுத்தினாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு கரங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போடு கூட, மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வலி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாத இடங்களுக்கெல்லாம் நான் போனேன். தேவ சமூகத்தில் வரவேண்டிய ஆயத்தத்தோடு கூட வராத எலியாவை பார்த்தே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் கேட்பார் என்று சொன்னார். கர்த்தரின் பரிசுத்த பாத்திரத்தை சுமக்கிற தேவ ஜனமே, தேவ மனிதனே, தேவ மனுஷியே, ரட்சிப்பை பெற்ற தேவ ஜனமே, தேவ ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்ட தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, இன்றைக்கு தகுதியற்ற இடங்களுக்கு நீ போவா என்று சொன்னார். கர்த்தர் மௌனமாயிருப்பாரா? கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார். இந்த குடிவெறி களியாட்டில் இங்கு உனக்கு என்ன காரியம்? இந்த சினிமாவில் உனக்கு என்ன காரியம்? இந்த அசுத்தமான இடத்தில் உனக்கு என்ன காரியம்? இந்த அருவருக்கப்படத்தக்க காரியத்தில் உனக்கு என்ன காரியம்? கர்த்தருக்கு பிரியமற்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் கேட்பார், இது என்ன காரியம்? என்ன காரியம்? ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படட்டும்.
எலியாவை ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஒரே பர்வதத்தில் கர்த்தர் கொண்டு வந்தேன். கர்த்தர் எலியாவுக்குள் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் நேரத்தை செலவழிப்பீர்கள் என்று சொன்னார், தேவ சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவழிப்பீர்கள் என்று சொன்னார், உங்கள் அறை வீடுகள் பிரகாசமாய் எரிய ஆரம்பிக்கும். அர்ப்பணிப்போடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. வேதத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க என் அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது. வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரத்தை நான் செலவழிக்க என் வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது. மகிமையான பிரயாணத்தை நோக்கி கர்த்தர் என்னை உந்தி தள்ள ஆரம்பிக்கிறார். ஒரே பர்வதம், அது ஒரே பர்வதம். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ விழித்திருக்க தவறுவா என்று சொன்னால், இன்றைக்கு உன் தீவட்டிகளை நீ சீர்படுத்தாமல் போய்விடுவா என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. என் மகனே, என் மகளே, விழித்துக்கொள். இன்றைக்கு நீ அசதியாக இருப்பாய் என்று சொன்னால், சாகிறதுக்கு ஏதுவான காரியங்களை சீர்படுத்தாமல் பிறகு பார்த்துக்கலாம் இதெல்லாம் இருக்கட்டும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி உன்னையே நீ தேற்றிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். 3வது வசனத்தையும் வாசியுங்கள். 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தையும் வாசியுங்கள். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாகும். அந்த சத்தத்தை நீ அறிய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுவாய். உன் காதுகள் உலக காரியத்தினால் அடைக்கப்பட்டிருக்கும், உலக பாவங்களினால் அடைக்கப்பட்டிருக்கும், பொன்னாசையினால் பொருளாசையினால் அடைக்கப்பட்டிருக்கும். நான் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். திருடனைப் போல வருவேன். அமர்ந்த மெல்லிய சத்தம், அதுதான். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எப்படி ஆடுகளுக்கு தெரிகிறது மேய்ப்பனின் சத்தம் என்று சொல்லி? மேய்ப்பனோடு கூட நேரத்தை செலவழிக்கிறது. மேய்ப்பனின் சத்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கேட்டு 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 அது உள்ளத்தில் அது பதிந்து விட்டது. இது என் மேய்ப்பனின் சத்தம், இது என் மேய்ப்பனின் சத்தம். என் மேய்ப்பன் இப்படி தான் பேசுவார். என் மேய்ப்பன் பேசினார்னா வசனத்தோடு கூட ஒத்து தான் பேசுவாரே. அது ஆடுகளுக்கு நல்லா தெரியும். வசனத்தில் இல்லாத காரியத்தை மேய்ப்பன் போல ஒரு திருடன் வந்து அப்படி பாவனையாக செயல்படுத்துவான். ஆனால் ஆடுகள் அவனை விட்டு ஓடி போவோம். அக்கினி இறக்குவான், பல காரியத்தை அசைப்பான். ஆனால் என்ன சொல்லுவான்? கர்த்தருடைய வார்த்தை விட்டு வேறு பக்கம் திருப்புவான். ஆடுகள் என்ன பண்ணுவான்? மேய்ப்பனின் சத்தத்தை நன்றாய் அறிந்திருக்கிறதினால், மேய்ப்பனின் சத்தம் கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையிலிருந்து தான் பேசுவார்.
எந்த தீர்க்க தரிசனமானாலும் சரி, எந்த தரிசனமானாலும் சரி, எந்த சொப்பனமானாலும் சரி, அது கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இணைந்து தான் போக வேண்டும். அப்படி போகாவிட்டால் அது கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள சகுனம், அது கள்ளனிடத்திலிருந்து வருகிற காரியம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். தேவனோடு கூட சஞ்சரிங்க, தேவனோடு கூட நேரத்தை செலவழிங்க, தேவனோடு கூட உங்கள் நேரங்கள் செலவழிக்கப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கென்று உங்கள் நேரத்தை பல மணி நேரங்கள் வாசித்துக்கொண்டே இருங்க, வாசித்துக்கொண்டே இருங்க. மேய்ப்பனின் சத்தம் உங்கள் சிந்தையை நிரப்பட்டும், உங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும், நிரப்பட்டும். அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எலியா வெளியே வந்து நிற்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், பெரிய சத்தம் கேட்டது, நில அதிர்வு கேட்டது, பெருங்காற்று கேட்டது, அக்கினியின் உக்கிரகம் காணப்பட்டது. அதுக்கெல்லாம் வெளியில் வரல, இதெல்லாம் இல்லையா ஆண்டவர். இந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டவுடன் உடனே வெளியில் வந்து நிற்கிறார். ஏன்? என் ஆண்டவருடைய சத்தம் இது. சபை மணவாளின் சத்தத்தை அறியத்தக்கதாய் தன் காதுகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். காதுகளை ஆயத்தப்படுத்துதல் என்று சொன்னால் கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் சபை ஆயத்தமடைய ஆரம்பிக்கும். எலியாவின் நாட்கள் என்கிற மைய பகுதி மிக முக்கியமான பகுதி. சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிற பிரத்யேகமான நேரம் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வேதம் ஓய்வா இருக்கக்கூடாது. வீட்டில் வேத வாக்கியங்கள் ஓய்வா இருக்கக்கூடாது. வேத புத்தகத்துக்கு நேரத்தை அதிகமாக செலவழிங்க, பல மணி நேரங்கள் செலவழிங்க. வாசித்து கொண்டே இருங்க, வாசித்து கொண்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசித்து கொண்டே இருங்க. செல்ஃபோன்லாம் தூக்கி ஓரத்தில் வைங்க. ஃபோன் கால் வந்துதா, அப் டு த மார்க் பேசிட்டு கட் பண்ணி வைங்க. நேரத்தை வீணாக செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. வாட்ஸ்அப் பார்த்தேன், யூடியூப் பார்த்தேன், ஃபேஸ்புக் பார்த்தேன்னு சொல்லி நேரத்தை அதில் போய் உங்களுடைய நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்காதீங்க. வசனத்துக்கு நேராய் திரும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். இவைகளுக்கெல்லாம் தப்ப வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த பிரயாணத்தின் முடிவுதான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நிற்கிற வேலை. அதை நம்மை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் அறை வீடுகள் பிரகாசிக்கட்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்படுத்துங்க, அந்தரங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க. தீவெட்டிகள் எரியட்டும், எரியட்டும். இருளான காரியங்கள் விலகட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை விட்டு, தீட்டான காரியங்களை விட்டு விலகி வாருங்கள். தீட்டை உண்டு பண்ணுகிற ஜனங்களை விட்டு விலகி வாருங்கள். தீட்டை உண்டு பண்ணுகிற இடத்தை விட்டு விலகி வாருங்கள். உங்கள் வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களின் ராஜா அது சீக்கிரமாய் வர இருக்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.